சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. நாம் நோய்வாய்ப்படுவதற்கு முக்கிய காரணம் பாக்டீரியா, வைரஸ். இது ரெண்டும் கண்ணுக்கு தெரியாதுங்க, நுண்கிருமிகள், மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ். மைக்ரோஸ்கோப்பை கொண்டு பார்த்தால் தெரியும், வெறும் கண்ணுக்கு தெரியாது. இதனால் தான் இதை மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ் என அழைக்கிறார்கள். ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தாங்க, ரொம்ப சிம்பிளாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாங்க, பாமர மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என ஆராய்ச்சியின் முடிவுகளும் வெளியாகி இருக்கின்றன. அது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் பாத்திரத்தை தேய்ச்சி கழுவுறோம் இல்லையா, சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த பாத்திரத்தை கழுவ எது சிறந்தது அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் எடுத்துக்கிட்டாங்க. ஒன்று ஸ்பாஞ்ச், இன்னொன்று ப்ரஷ். ப்ரஷ் சிறந்ததா, ஸ்பாஞ்ச் சிறந்ததா? எதில் நுண்கிருமியான பாக்டீரியாக்கள் அதிகம் வாழுகின்றன? மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கின்றன. இப்படி எடுத்துக்கிட்டு மைக்ரோஸ்கோப்பில் வைத்து ஸ்பாஞ்சை பார்க்கிறார்கள், ப்ரஷ்ஷை பார்க்கிறார்கள். போன வருஷம் இதே மாதிரி ஒரு ஸ்டடி நடந்தது. அதில் 10,000 ஸ்பாஞ்ச், ப்ரஷ் இதெல்லாம் சேகரித்து அவங்க செஞ்சாங்க. இந்த முறையும் ஒரு ஸ்டடி, ஒரு ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. முடிவுகளை ஆரம்பத்திலேயே சொல்லிடுறாங்க, இதனுடைய காரணத்தை விளக்குகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். முடிவு என்ன? அந்த ஆராய்ச்சியின் முடிவு என்ன தெரியுமா? அதாவது இந்த ப்ரஷ்ஷை காட்டிலும் இந்த ஸ்பாஞ்சில் தான் அதிக பாக்டீரியாக்கள் இருக்கின்றன. பாத்திரம் கழுவ சிறந்தது ஸ்பாஞ்சை காட்டிலும் ப்ரஷ் தான் என தங்களுடைய ஆராய்ச்சியை முடித்துள்ளார்கள். இதற்கு காரணம் என்ன என்றும் விளக்குகிறார்கள் நார்வேவை சேர்ந்த ஆய்வுக்குழு. அதாவது இந்த ஸ்பாஞ்சை காட்டிலும் ப்ரஷ் சீக்கிரமாக காய்ந்து விடுகிறது, அதாவது உலர்ந்து விடுகிறது. அந்த ஈரத்தன்மையை வேகமாக இழக்கிறது. ஈரத்தன்மை வேகமாக இழப்பதற்கும் பாக்டீரியாக்கள் சாவதற்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதாவது பாக்டீரியாவுக்கு மிக பிடித்த இடம் எது தெரியுமா? தண்ணீர். அந்த ஈரப்பதம் தான் பாக்டீரியாவுக்கு மிகவும் பிடிக்கும். ஈரப்பதம் இல்லை, அங்கே காய்ந்து விட்டது, அதாவது உலர்ந்து விட்டது அப்படின்னா பாக்டீரியாவுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, பாக்டீரியாக்கள் மரணித்து விடும். ஸ்பாஞ்சில் ஈரப்பதம் அவ்வளவு சீக்கிரமாக போவது, அதாவது காய்வது கிடையாது. ஆனால் அந்த ப்ரஷ்ஷில் ஈரப்பதம் விரைவாக காய்கிறது என்பதால் ஸ்பாஞ்சை விட ப்ரஷ் சிறந்தது என்கிறார்கள். சரி, நீங்கள் கேட்கலாம், எவ்வளோ பாக்டீரியா அங்கே இருந்துற போது ஒரு ஸ்பாஞ்சில் போய் அதை போய் ஒரு பெரிய சப்ஜெக்டாக எடுத்து ரிசர்ச் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள், அதாவது இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு சாதாரண பாத்திரம் தேய்க்கும் ஸ்பாஞ்சில் எவ்வளோ பாக்டீரியாக்கள் இருக்கும் தெரியுமா? உலகத்தில் மொத்தத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்களின் எண்ணிக்கையை விட ஒரு சாதாரண ஸ்பாஞ்சில் உள்ள பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அதிகம் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், சரி இருந்துட்டு போட்டுமே, பாக்டீரியாவால் என்ன, இப்போ எல்லா பாக்டீரியாவும் நமக்கு தீங்கு செஞ்சிருமா அப்படின்னு சொல்லி. உங்களுடைய கேள்வி சரியானது. எல்லா பாக்டீரியாக்களும் நமக்கு தீங்கு செய்யாது, நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் கூட இருக்கிறது. வைரஸை எடுத்துக்கொண்டால் நன்மை செய்யும் வைரஸ் கிடையாது, எல்லா வைரஸுமே வில்லன் வைரஸ்கள் தான். பாக்டீரியாவை எடுத்துக்கொண்டால் ஹீரோவும் இருக்கிறது, வில்லன்களும் இருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, பாத்திரம் தேய்க்கும் இந்த ஸ்பாஞ்சிலும் சரி, மற்ற அந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களும் இருக்கிறது, நம்மை நோய்வாய்ப்பட வைக்கும் என்பதால் இதை வேண்டாம் என்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆராய்ச்சியாளர்கள்கிட்ட கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, நன்கு உலர்த்த வேண்டும். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பாடம், பாக்டீரியாவுக்கு ஈரம் மிகவும் பிடிக்கும், அதனால் நன்கு உலர்த்த வேண்டும் அந்த ப்ரஷ்ஷை என்கின்றனர். இரண்டாவது, நாம் எல்லாம் என்ன பண்ணிடுறோம் தெரியுமா, அந்த ப்ரஷ்ஷால் தேய்ச்சி கழுவிய பிறகு அதை பிளாஸ்டிக் கவரில் வைத்து விடுகிறோம். அதை செய்யாதீர்கள் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். பிளாஸ்டிக் கவரில் வைத்தால் ஈரம் உலராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கிருமி எப்படி அதிகமாக பரவுது தெரியுமா? அந்த பாத்திரத்தில் இருக்கும் பாக்டீரியாக்கள் நம்ம கையிலையும், பிறகு நம்ம கையை எங்கெல்லாம் கொண்டு போய் வைக்கிறோமோ அங்கேயும் விரைவாக பரவும் என்பது நாம் இந்த ஸ்பாஞ்சை வைத்து தேய்க்கும் பொழுது ஸ்பாஞ்சுக்கும் நம் கையுக்கும் கைப்பிடி எதுவும் கிடையாது. நேரடியாக கையை கொண்டு போய் ஸ்பாஞ்சில் வைக்கிறோம், ஸ்பாஞ்சை கொண்டு போய் பாத்திரத்தில் வைக்கிறோம். பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா இவ்வாறு எளிதாக நம் கையில் ஒட்டி வருகிறது. அதே அந்த ப்ரஷ் எடுத்துக்கொண்டால் முதல்ல கை வருகிறது, பிறகு கைப்பிடி வருகிறது, பிறகு பிரஷ் வருகிறது, பிறகு பாத்திரம் வருகிறது. பாத்திரத்தில் நம் கை நேரடியாக படவில்லை என்பதனால் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா கைக்கு வருவது தடுக்கப்படுகிறது. இதன் காரணமாகவும் ஸ்பாஞ்சை விட பிரஷ் சிறந்தது என இந்த ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தீர்வு சுருக்கமாக சொன்னால், நன்கு உலர்த்துவது. ஈரம் அறவே கூடாது. பழையதை போட்டு மீண்டும் மீண்டும் தேய்த்து கொண்டிருக்காதீர்கள். ஒரு ஸ்பாஞ்சோ அல்லது ப்ரஷோ, இன்னொன்று ஆராய்ச்சியாளர்கள் நிறைய சொல்கிறாங்க. நாங்கள் பொதுமக்கள்கிட்ட பெரும்பாலும் பேசி பார்க்கும் பொழுது பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க,
ப்ரஷ்ஷை விட எங்களுக்கு ஸ்பாஞ்சு தாங்க ஈஸியாக இருக்குது பாத்திரம் கழுவி தேய்க்கிறதுக்கு. நீங்கள் என்ன ஆராய்ச்சியில் வந்து ப்ரஷ்ஷு தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பயன்படுத்துங்கள். ஆனால் பாக்டீரியாக்கள் அதிகம் தங்குமிடமாக அதை மாற்றி உங்களுடைய உடலுக்கு நீங்களே தீங்கு விளைவித்து விடாதீர்கள். அதை ஈரத்தோடு வைத்திராதீர்கள். அதை காய வையுங்கள். ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா அதில் நிறைய பாக்டீரியாக்கள் இருக்கக்கூடும். தயவு செய்து அதை தூக்கி எறிந்து விட்டு புதியதாக மாற்றுங்கள். பாத்திரம் என்பது உங்களுடைய உடலுக்குள் உணவு செல்லும் உணவு அங்கே தான் இருக்கப் போகிறது, அங்கே தான் தயாரிக்கப்படுகிறது. அங்கே தான் பாக்டீரியா இருக்குன்னு சொல்லி நாம் கவனக்குறைவோடு இருக்க முடியாது. அடுத்த நிமிடமே அந்த பாக்டீரியா நம் உடலுக்குள் சென்று தீராத வியாதிகளை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதனால் பாமர மக்களுக்கு புரியும் வகையில் இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. Satyabama Institute of Science and Technology, Chennai.